தொங்கு சட்டமன்றத்துக்கான வாய்ப்புகள் 2026 திமுக விசஸ் அதிமுக மெகா கூட்டணியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாய்ப்பு. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு தேதி போட்டு. இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வருது. விஜய் எந்த பக்கம் போய் சேர்றாரோ அந்த பக்கம் ஜெயிக்கும். அவர் அந்த பக்கம் போய் சேர்ந்தாருன்னா அடுத்த டெப்டி சிஎம் அவர் தான். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்க இந்த நிலைமையில 2026 தேர்தலை நோக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழக அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. முதல்ல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இது வந்து ஒரு இரண்டு கட்சிகளுக்குமே வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஏற்பட்ட ஒரு கூட்டணின்னு சொல்லலாம். இரண்டு கட்சிகளுக்குமே வந்து ஏன் திமுகவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை தவிர பாக்கி அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே நோக்கம், ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். திமுகவுக்கு எதிராக நிற்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ திமுக வந்து ஏற்கனவே ஒரு பலமான கூட்டணியில இருக்கும்போது அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கோ அவ்வளவு தூரம் அது உதவி செய்யும் அப்படிங்கிறதுனால அது எதிரான கூட்டணியை வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததா கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா கட்சிகளுமே முனைப்பா இருக்காங்க. முதல்ல அதிமுக எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்றதை பார்ப்போம். அதிமுக வந்து பனையூர்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. முதல்ல அவங்க போனது விஜய்கிட்ட தான். அவரு ஒரு 50% இடங்களும் 234 தொகுதியும் 117 தொகுதி தங்கள் கட்சிக்கணும். 2.5 ஆண்டு இவங்க, 2.5 ஆண்டு அவங்க ஆட்சி, அதுலேயும் முதல் 2.5 ஆண்டு எங்களுக்கு தான் அப்படின்ற ஏற்க முடியாத கோரிக்கைகள்லாம் வச்சோன்னு அவங்க அங்கேருந்து கம்முன்னு வெளில வந்துட்டு அவங்களுக்கு அடுத்து யார்கிட்ட போகலாம் அப்படின்னா அவங்க ஜெயலலிதா அமைச்ச மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம். தேமுதிகல இருந்து பாமகல இருந்து மொத்தமா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம். அமைச்சாலும் மூன்றாம் கூட்டணின்னு ஒன்று வந்துச்சுல, அது அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை அதிமுக தலைமையில் அமைக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு பலமா இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம். பணபலத்திலையும் சரி, அதிகார பலத்திலையும் சரி, எந்த அளவுக்கு பலமா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப அதிமுகவுக்கு மத்தியிலையும் பலம் கிடையாது, எம்பிக்கள் யாரும் கிடையாது. அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது பாரதிய ஜனதா வந்து அவங்களுக்கு வேற வழி இல்லாத ஒரு சாய்ஸா இருந்துச்சு. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த தேர்தல்கள் மாதிரியே இந்த தேர்தலையும் அவங்க தனிச்சு நின்று போட்டியிட்டா கண்டிப்பா அவங்களுக்கான வாக்கு சதவீதம், நம்ம உண்மையை மட்டும் பேசுவோம், அது நம்மளுக்கு விருப்பமானதா இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம விருப்பங்களை தாண்டி உண்மையை மட்டும் பேசுவோம். கண்டிப்பா பாரதிய ஜனதாவுக்கு வந்து போன தேர்தல்களோட இந்த தேர்தலில் வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் கண்டிப்பா அதிகரிக்கத்தான் அதிகரிக்கும். அது நிதர்சனமான உண்மை. அவங்க காலங்காலம் ரொம்ப வருஷமா அவங்க கட்சியை வளர்ந்துக்கிட்டே வருது. தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்கல்ல, கன்சிஸ்டண்டா களமாடக்கூடிய அனைத்து கட்சிகளுமே காலப்போக்கில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே வரும். நாம் தமிழர்ல இருந்து எல்லாருக்குமே அதே மாதிரி பாரதிய ஜனதாவோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. இப்போ அடுத்து 2026 அவங்க தனிச்சு நின்னாலும் அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிக்க தான் போகுது. இப்போ அவங்களுக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அது வேணா 6 ஆகலாம் அல்லது 10 ஆகலாம். தட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். அது பெரிய ஒரு அவங்களுடைய வாக்கு சதவீதம் இனி அதிகமாகும். எம்எல்ஏக்கள் வந்து சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட் ஆகுமே தவிர அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றது சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கும் போது அந்த கூட்டணியினால அந்த 10 சீட்டுங்கிறது 20 சீட் ஆகலாம், 30 சீட்டா கூட ஆகலாம். அதிமுக அந்த கூட்டணி வெற்றி பெற போக பட்சத்துல அதை நம்ம எண்ணிக்கை வந்து இன்னும் எவ்வளவு வேணாலும் அதிகரிக்கலாம் அப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்து. அப்போ பாரதிய ஜனதா அதிமுகவுக்கும் வேற வழி கிடையாது. பாரதிய ஜனதா மாதிரி ஒரு பணபலம் வாய்ந்த அதிகாரம் வாய்ந்த ஒரு கட்சி கூட இருக்கும் போது அவங்க தேர்தலை சந்திக்கிறதுல வந்து தனியா சந்திக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்ப சேர்ந்து தான் சந்திச்சாகணும். அதுவும் இல்லாம எடப்பாடி அவர்களுக்கு வந்து உள்கட்சியிலையும் அதிகமான ப்ரெஷர் என்ன அப்படின்னா, நம்ம தனிச்சு நின்னாலாம் வேலைக்காக 2024 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி தான் ஆகும். அதனால நம்ம எப்படியா இருந்தாலும் கூட்டணி வச்சுதான் ஆகணும். நமக்கு சான்ஸுங்கிறதும் வேற ஆப்ஷனும் கிடையாது. ஒரே ஆப்ஷன் பிஜேபி தான். அதனால அவங்களோட தான் கூட்டணி வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக அவங்களோட கூட்டணியில பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. இப்ப இருக்கிற அதே கட்சிகள் இருக்கும், 1 2 முன்ன போகும் வரும், அவ்வளவுதான். தேமுதிக பாமக அவங்கெல்லாம் வந்து அதிகபட்சம் மேக்சிமம் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சீமானுமே வந்து அந்த செய்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவர் எப்போ ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட் எடுத்தாரோ அப்பயே வந்து பிஜேபி அவர் கதவு திறந்து விட்டுருச்சு அவருக்கு. அவரும் எப்போ வேணாலும் இப்போ சமீபத்தில் எஸ்ஆர்எம்ல
2 பேர் உட்காந்துருந்தாங்களே, அண்ணாமலையும் சீமானும், இவர் அண்ணன் கூப்பிட்றதும் அவர் தம்பின்னு கூப்பிட்றதும். ஸோ அதுக்கான அந்த அந்த பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ திமுகவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தை தவிர பாக்கி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி மகா கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டும், அப்படி போட்டியிட்டா 2026 தேர்தல் வந்து மிக 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 டஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தொங்கு சட்டமன்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா திமுக வந்து தனித்து பலமாக இருக்காங்க, எதிரில் வந்து எல்லாருமே வீக்காக இருக்காங்க. ஆனால் வீக்கானவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது அதில் ஒரு பலம் கிடைக்கும். அந்த பலம் வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கும். அதனால தொங்கு சட்டமன்றத்துக்கான வாய்ப்புகள் 2026 திமுக விசஸ் அதிமுக மெகா கூட்டணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு. இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா நம்ம தளபதி தான். அவர் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி தான் கமல் வந்தார் வேலைக்காக. நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம். சமீபத்தில் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பவன் கல்யாண் அவருக்கு வந்து அவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க, பாசிட்டிவ்லையும் சரி நெகட்டிவ்லையும் சரி. அவர் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் என்டிஆர் ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆரை பார்த்து சினிமா நடிகர்கள் எல்லாருக்கும் அரசியல் ஆசை வந்துச்சோ, அந்த மாதிரி ஆந்திராவில் என்டிஆரை பார்த்து எல்லாருக்கும் சினிமா அரசியல் ஆசை வந்துச்சு. ஸோ எம்ஜிஆர் மாதிரி என்டிஆர் அரசியலுக்கு வந்தார், ஜெயிச்சார், முதலமைச்சர் இருந்தார், முடிஞ்சிச்சு. அதே இப்போ இங்கே வந்து எப்படி விஜயகாந்தோ அல்லது கமல்ஹாசனோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்களோ, அதே மாதிரி தான் தெலுங்குல சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி ஆரம்பிச்சார். இங்கே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் எப்படி அந்த மாதிரி தான் அங்கே சிரஞ்சீவி. ஆனால் அவரால் வந்து ஒரு மத்திய அமைச்சரால் மட்டுமா ஆக முடிஞ்சிச்சு. பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார், இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன். அவரால் ஒரு மத்திய அமைச்சராக மட்டும்தான் ஆக முடிஞ்சிச்சு, தவிர பெருசாக அவரால் சோபிக்க முடியல. ஸோ அவருக்கு 2 உதாரணம் இருக்காங்க, என்டிஆர் அல்லது சொந்த அண்ணன். அவர் 2த்தையும் அலசி பார்த்து ஒரு முடிவு வராரு. சந்திரபாபு நாயுடு தான் வந்து சிஎம், அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு தனக்கான இடத்த அவர் தானே நிர்ணயிச்சுக்கிறாரு. தனக்கு தன்னுடைய இடம் இதுதான், டெப்டி சிஎம்ங்கிறது தன்னோட இடம். அந்த இடத்துக்கு நான் ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவபிள் டார்கெட்னு ஒன்று இருக்குல்ல, கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அதுக்காக பகல் கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் நம்ம ஊரில் பகல் கனவுன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதாவது நடக்கவே நடக்காதுன்ற ஒரு விஷயம் வந்து நடந்துருமா அப்படின்னா நடக்கும் தான். ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கிற மாதிரி பவன் கல்யாணுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய லிமிட் என்ன. தனக்காக கூட்டம் கூடுது, ஆனால் அந்த கூட்டம் வந்து எவ்வளவு ஓட்டுகளாக மாறும், தன்னுடைய அரசியலில் தன்னுடைய இடம் என்ன அப்படின்றது. இப்போ ஒரு டெப்டி சிஎம் இருந்து அதுக்கு டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் கூட அவருக்கு கூட்டம் கூடுது, அவருக்கான ஆதரவுலாம் அதிகரிச்சுட்டு இருந்தாலும் கூட இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடு தான் என்றைக்குமே சிஎம்மாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தெளிவு நம்ம தளபதிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். பவன் கல்யாணுக்கு கூடுற அதே கூட்டம் தான் இவருக்கும் கூடுது, அதே ஆதரவு தான் இவருக்கும் இருக்கு. பவன் கல்யாண் எப்படி சந்திரபாபு நாயுடுவோட சேர்ந்து தன்னுடைய இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நோக்கி பயணிச்சு உட்காந்துட்டாரோ, செட்டில் ஆகிட்டாரோ, அதே மாதிரி தளபதி அவர்களும் வந்து தன்னுடைய இடம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நோக்கி பயணிச்சாருன்னா இந்த தேர்தலையே அவர் செட்டில் ஆகிடுவார். அல்லது இது 2 வகையில் போகும். ஒன்று, அவர் விஜயகாந்த் மாதிரி முதல் தேர்தலில் தன்னுடைய பலத்தை காமிச்சு 2வது தேர்தலில் கூட்டணி அமைச்சு எதிர்கட்சி தலைவராக வரலாம், அல்லது டெப்டி சிஎம்மாக வரலாம். அல்லது முதல் தேர்தலையே ஆண்டவர் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி ஒன்றும் இல்லாமையே போகலாம். ஸோ அது என்னன்றது போக போக தான் தெரியும். ஆனால் அவர் இப்போ எடுத்திருக்கிற முடிவு அப்படின்றது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திரும்பவும் ஒரு எம்ஜிஆரில் பாதியாக வந்தார் விஜயகாந்தில் பாதியாவது வருவாரா விஜய் அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் எடுத்திருக்கிற இந்த தனித்து போட்டியிடுறது அப்படிங்கிற முடிவு வந்து அவர் கூட வந்து நிறைய பேர் சேரலாம், யார் வேணாலும் வந்து சேரலாம். விடுதலை சிறுத்தைகள் சேரலாம், கம்யூனிஸ்ட் சேரலாம், பாமக சேரலாம், தேமுக சேரலாம், யார் வேணாலும் சேரலாம். அது வந்து நம்ம மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்துச்சுல, 3ஆம் கூட்டணி, அதோட நிலவ மாதிரி தான் ஆகுமே தவிர ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறதுல அவருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக தான் இருக்கும். ஸோ அதை ஒரு யோசிச்சு இப்போ கூட ஒன்றும் பெரிய ஒன்றும் இது கிடையாது. பிஜேபியோட கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி வந்து போயிட்டு இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கல. அரசியலில் என்னென்னாலும் பேசலாம், அதுக்கு எதிராக என்னென்னாலும் செய்யலாம், அங்கே வெக்கமான சுடு சொன்ன எதுவும் கிடையாது. அதனால தளபதி வந்து எப்போ வேணாலும் திமுகவோடையும் போய் சேரலாம், அதிமுகவோடும் போய் சேரலாம். அப்படி அவர் எந்த சைடு சேர்றாரோ இது மட்டும் நிச்சயம் எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு தேதி போட்டு இன்னும் 1 வருஷத்துல எலெக்ஷன் வருது. விஜய் எந்த பக்கம் போய் சேர்றாரோ அந்த பக்கம் ஜெயிக்கும். அவர் அந்த பக்கம் போய் சேர்ந்தாருன்னா அடுத்த டெப்டி சிஎம் அவர் தான். டிஎம்கேல சேர்ந்தாருன்னா
ஸ்டாலின் முதலமைச்சர் ஏடிஎம்கே பக்கம் சேர்ந்தாருன்னா எடப்பாடி முதலமைச்சர் இவர் டெப்டி சிஎம் ஆகலாம். இல்லை நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு விஜயகாந்தோட நிலைமை வராது, கண்டிப்பாக கமல்ஹாசனோட நிலைமை வரும். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும்போது பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம். நன்றி.